ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரவி vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவோட மார்க்கெட் தான் நம்ம இன்றைக்கி வந்து போக போகிறோம். ஸோ நம்ம ஊர்லலாம் எப்படி வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து காய்கறி சந்தை போடுவாங்களோ அதே மாதிரி இங்கே மலேசியாவில் பார்த்தீங்கன்னா சில பிளேசஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஈவினிங் மார்க்கெட் வந்து போடுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ எங்கே வந்து போக போகிறோம், அங்கே நம்ம ஊர் காய்கறிகள் என்னெல்லாம் வந்து கிடைக்கும், என்னென்ன ரேட்டுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரிக்ஃபீல்ட்ஸில் பாம்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட் தான் வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த மார்க்கெட் வந்து போடுவாங்க. வியாழக்கிழமை ஈவினிங் டைமில், அதாவது 5:30 அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து இருக்கும். மேக்ஸிமம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இங்கே மலேசியா வந்ததுலேருந்து இங்கே தான் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மார்க்கெட் வந்து இங்கே போடுவாங்க. ஸோ எங்களுக்கு இதுதான் வந்து பக்கமாக இருக்குங்காட்டி நாங்கள் வந்து வியாழக்கிழமை வந்து வாங்கிட்டு போயிட்டோம்னா நெக்ஸ்ட் வீக் Thursday வரைக்கும் எங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஊரில் எப்படி வந்து கடையில் வாங்கினா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ, சந்தையில் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே மலேசியாலையுமே சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து நார்மல் ஷாப்ஸு அதை விடவே வந்து இங்கே சந்தையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால இங்கே வந்து வாங்கிக்குவோம். இங்கே என்ட்ரானோனையுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துரியன் ஃப்ரூட்டோட அந்த ஷாப் தான் வந்து இருக்கும். இப்போ சீசன் இல்லை அப்படிங்கிறங்காட்டி துரியன் ஃப்ரூட்டோட அந்த ஷாப் வந்து இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில்லோஸு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் மேட்டு, இந்த மாதிரி பெட்ஷீட்டு இதெல்லாமே வந்து இருந்துச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ப்ரைஸஸில் வந்து இருக்கும். 10 ரிங்கெட்ஸ், 8 ரிங்கெட்ஸ், அதோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ப்ரைஸுமே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான். ஸோ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, உருளைக்கிழங்கு இதெல்லாமே வந்து இந்த கடையில் மட்டும்தான் வந்து கிடைக்கும். அதாவது மார்க்கெட்லேயே இந்த கடையில் மட்டும்தான் நமக்கு வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கருவாடுமே வந்து கிடைக்கும். எல்லா விதமான கருவாடுமே வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து பேக் பண்ணியும் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஹோல்சேல், அதாவது கொஞ்சம் அதிகமாக நமக்கு வந்து 1/2 கிலோ 1 கிலோ வேணும்னாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ பேக் பண்ண ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 3 ரிங்கெட் வந்து போட்டிருப்பாங்க, இல்லை சிலது வந்து 4 ரிங்கெட் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் 3 பேக்கெட் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து 10 ரிங்கெட் இந்த மாதிரி பேக்டு ஐட்டம்ஸ்க்கு வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி லூஸில், அதாவது நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும், 100 கிராம் 200 கிராம் இந்த மாதிரி வேணும்னா அது ஒவ்வொரு கருவாடுக்கு தகுந்த மாதிரியான ப்ரைஸஸ் வந்து இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரிங்கெட் வந்து இருக்கும், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா 7 ரிங்கெட் இருக்கும், ஒரு சிலது வந்து 15 ரிங்கெட். இந்த மாதிரி ஒவ்வொரு கருவாடோட ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊரில் எப்படி வந்து ஒவ்வொரு கருவாடும் ஒவ்வொரு ப்ரைஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து ஒவ்வொரு கருவாடுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே வந்து இங்கே மட்டும்தான் வந்து கிடைக்கும். இதுலேயுமே 2 விதமான வந்து வெங்காயம் இருக்கும். இந்தோனேஷியாவோடது, அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து வர வெங்காயம் வந்து இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்தோனேஷியாவோட சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கிலோ வந்து 8 ரிங்கெட் இருக்கும். நம்ம இந்தியனோடது பார்த்திங்கன்னா 7 ரிங்கெட் வந்து இருக்கும் 1/2 கிலோக்கு. அதே மாதிரி பெரிய வெங்காயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தோனேஷியாவோடது 3 சென்ட் 3 வெள்ளி 50 சென்ட் வந்து இருக்கும். இந்தியாவோடது பார்த்திங்கன்னா 2 வெள்ளி 90 சென்ட் வந்து இருக்கும். 1/2 கிலோ நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கிலோ வந்து 2.90 2.40 அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் வந்து இருக்கும். அதே மாதிரி பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிற நாட்டு பூண்டு பார்த்திங்கன்னா 9 வெள்ளி இருக்கும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 8 வெள்ளி. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி எப்படி வந்து வெங்காய விலை வந்து ஊரில் வந்து ஏறுமோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து சில டைம் வந்து வெங்காய விலை வந்து ஏறும், அதே மாதிரி கம்மியும் வந்து ஆகும். ஸோ எப்போவுமே வந்து இதே விலையில் வந்து இருக்காது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காய்கறிகள் தான். ஸோ நமக்கு வந்து ஊரில் எப்படி வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி பாவக்காய் இதெல்லாம் வந்து கிடைக்குமோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து காய்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். காய்கறிகளுமே அதே மாதிரி தான். எப்படி நம்ம ஊரில் வந்து ரேட் வந்து ஒரு சில டைம் வந்து ஒரு காய் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே கேரட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 4 வெள்ளி இருந்துச்சுன்னா அடுத்த டைம் பார்த்திங்கன்னா 6 வெள்ளி போகலாம், இல்லைனா வந்து 2 வெள்ளி இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஊரில் என்னெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோமோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் கீரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில கடைகளில் மட்டும் வந்து கீரை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கடையில் எது வேணும்னோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ கீரை கட்டு பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வந்து 2 வெள்ளி, ஒரு கட்டு வந்து 5 வெள்ளி இந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். ஃப்ரூட்ஸுமே வந்து இங்கே எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து கிடைக்கும். அதாவது ஆப்பிள், ஆரஞ்சுன்னு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸும் கிடைக்கும், இங்கே இருக்கக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸுமே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சில இடத்துல
எல்லாமே வந்து பேஸ்கெட்டில் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு பேஸ்கெட் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 வெள்ளிக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. இல்லை தனியாக வேணும்னா தனியாகவும் இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, இங்கே சந்தையிலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் சில ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு ரிங்கெட் 2 ரிங்கெட் வந்து ஒரு கடையில் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு கடையில் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து உங்களுக்கு எங்கே வந்து ஓகே இருக்கோ நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கலாம். பட் ஆனால் வந்து ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அண்ட் சூப்பராக வந்து இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்ததுலேருந்து இங்கே தான் வந்து வாங்கிட்டுருக்கோம். எங்களுக்கு பெருசாக வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து தெரியல. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதை விடவே வந்து சில டைம்ஸ் இங்கே வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சீசனல் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா இருக்கும். அதாவது இங்கே வந்து ரம்புட்டான் அந்த மாதிரி நிறையா வந்து சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 10 வெள்ளி 5 வெள்ளி இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அவகேடோ பார்த்திங்கன்னா இருக்கும். அதே மாதிரி வந்து குட்டி குட்டி ஆரஞ்சு வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா லாங்கன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊரில் எப்படி வந்து நொங்கு இருக்குமோ அதே மாதிரி இந்த குட்டி இதுக்குள்ளே குட்டியாக வந்து நொங்கு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு விதை மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொய்யாக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரோஸ் ஆப்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஆப்பிள் மாதிரி வந்து இருக்காது, பட் ஆனால் வந்து தண்ணி ஆப்பிள் அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இருக்க மாதிரி ஒரு நறுக்குன்னு இருக்க மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மாம்பழம் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்வீட்டாக செம்ம டேஸ்டியாக வந்து இருக்கும். இந்த கடையில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மாம்பழம் வந்து 3 கிலோ வந்து 10 ரிங்கெட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ மற்ற கடையிலலாம் பார்த்திங்கன்னா 2 கிலோ வந்து 10 ரிங்கெட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் மற்ற கடையுமே வந்து காமிக்கிறேன் என்னென்ன ரேட்டுக்கு எதெல்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னு. மாம்பழம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து நீங்கள் 3 கிலோவுக்கு வந்து 10 ரிங்கெட்டுக்கு வந்து வாங்கலாம். ஸோ வாரம் நாங்கள் வந்து இந்த கடையில் மாம்பழம் வாங்காமல் போகவே மாட்டோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கும். அதாவது கடலமுத்து, வறுத்த கடலமுத்து, அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் வந்து சீடை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து முறுக்கு, மிக்சரு, அதுக்கப்புறம் அந்த காராச்சேவ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து அரை கிலோ வந்து 10 ரிங்கெட்டு, 1 கிலோ வந்து 15 ரிங்கெட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா நாங்கள் இங்கே வந்து ஸ்நாக்ஸ் வந்து வாங்கினதில்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து தெரியல எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே பாம்கோட் கிட்ட தான் வந்து போடுவாங்க. Thursday ஈவினிங் 5 o'clockலேருந்தே வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நைட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 9:30 வரைக்கும் இருக்கும். ஸோ 9:30க்கு மேலே சில கடை எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து திங்ஸ் முடிஞ்சிச்சுன்னா வந்து பேக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வாங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 8 o'clock இல்லை 9 o'clockக்குள்ளேயாவது கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் வந்து வாங்கலாம். ஸோ நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 7:30க்கு மேலே தான் வந்து வீட்டிலேருந்தே வந்து கிளம்பி வருவோம். ஏன்னா நவீனுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வருவோம். சப்போஸ் சில டைம் வந்து லேட் ஆயிரும். ஏன்னா கண்டிப்பாக வந்து Thursday ஆனால் எங்கேருந்து தான் வந்து மழை வருதுன்னே தெரியாது. சில டைம் வந்து லேட் ஆயிரும். அப்படி வந்து லேட்டாக வரும்போது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து தீந்துரும். அதனால் நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், இங்கே Thursday வரீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு, அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரம் வந்தால் தான் கிடைக்கும். லேட்டாக வந்தோன்னா அதெல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து தீந்துரும். ஏன்னா இதெல்லாமே வந்து ரேராக கிடைக்கிற ஐட்டம்ஸ் அப்படிங்கிறங்காட்டி மோஸ்ட்லி எல்லாருமே அதை தான் வந்து வாங்க வருவாங்க. நேரத்தில் வந்தாங்கன்னா அதுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து வாங்குவாங்க. ஸோ அதனால் இதெல்லாமே வந்து சீக்கிரம் வந்தால் தான் வந்து கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் 2 சைடும் இருக்கும். நான் இப்போ காமிச்சது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சைடு தான் வந்து காமிச்சிட்டு வந்திருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்போசிட் சைட். ஸோ ஆப்போசிட் சைடில் ஃபஸ்ட்டு ஷாப்பே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் தான். இதில் வந்து ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்வீட்ஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஜிலேபி, லட்டு, மைசூர்பா இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ், அதாவது முறுக்கு, மிக்சரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும். கடலை, இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கிலோவாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். இல்லை சின்ன சின்ன பேக்கெட் பார்த்திங்கன்னா 2 வெள்ளி 5 வெள்ளி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கும் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெட் மேங்கோ வந்து கிடைக்கும். அதாவது சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய மேங்கோ கிடைக்கும். இது வந்து 3 கிலோ வந்து 20 ரிங்கெட். 1 கிலோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 வெள்ளிக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ 3 கிலோ எடுக்கும்போது நமக்கு வந்து 21 வெள்ளி ஆகும் மொத்தமாக. ஆனால் வந்து 1 ரிங்கெட் வந்து கம்மியாக 20 ரிங்கெட்டுக்கு வந்து நமக்கு வந்து 3 கிலோ கொடுக்குறாங்க. ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா 3 கிலோ வந்து 10 ரிங்கெட்டுக்கு தான் அந்த நார்மல் மேங்கோ வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் கொய்யாக்காய் பார்த்திங்கன்னா 2 கிலோ வந்து 10 ரிங்கெட். இது கொய்யாக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெருசாக இருக்கும். அதே மாதிரி சிலது வந்து பிங்க் கலரில் இருக்கும். உள்ளே வந்து பிங்க் கலரில், சில இடத்துல பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா வாங்குறது வந்து ஒயிட் கலரில் வந்து இருக்கும். இது வந்து 2 கிலோ வந்து 10 ரிங்கெட். அதுக்கப்புறம் ஆரஞ்சு பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 10 ரிங்கெட் மாதிரி இருக்கும். அப்புறம் குட்டி குட்டி ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்து அவகேடோ, இது வந்து மங்குஸ்டன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து லாங்கன் நான் அங்கே காமிச்சேன் இல்லையா, ஸோ அதுதான். இது வந்து அப்படியே கொத்தா வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே இங்கே இருக்கக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸு. அதுக்கப்புறம் வந்து பப்பாயா, அதாவது பப்பாளி, அதுக்கப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 5 ரிங்கெட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கிரேப்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிளாக் கிரேப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரெட் கலரில் இருக்கக்கூடிய கிரேப்ஸ், இதெல்லாமே வந்து ஒரு பேஸ்கெட் வந்து 5 ரிங்கெட்டுக்கு. அதுக்கப்புறம் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட், இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட் வந்து 5 ரிங்கெட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து மேங்கோ மாதிரி இருக்குது. நான் இது வரைக்கும் வந்து ட்ரை பண்ணல. ஸோ இதோட நேம் வந்து எனக்கு என்னன்னு தெரில. இது நான் சொன்ன மாதிரி அந்த ரோஸ் ஆப்பிள் தான். சூப்பராக இருக்கும். அது வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வச்சு அது வந்து 5 ரிங்கெட்டுக்கு வந்து கொடுக்காங்க. ஸோ நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா வேறு மாதிரி ரேட் இருக்கும். அதே வந்து நீங்கள் பேஸ்கெட்டில் எடுத்திங்கன்னா ஒரு பேஸ்கெட் வந்து 5 ரிங்கெட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. இன்னும் சில கடையிலலாம் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 2 ஆப்பிள், 2 ஆரஞ்சு, 2 கொய்யாக்காய், 2 வாழைப்பழம், இந்த மாதிரி மிக்ஸ்டாக வந்து எடுத்தோன்னா அது வந்து ஒரு 10 வெள்ளி இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வேணும்னா அதை மாதிரி கூட வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி மாதுளம்பழம் தான் இங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ்லேயே வந்து ரேட் அதிகமாக இருக்கும். ஒரு மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா 8 ரிங்கெட் 7 ரிங்கெட் அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் கிரேப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து 6 ரிங்கெட்ஸ். அது வந்து பிளாக் கிரேப்ஸு, க்ரீன் கிரேப்ஸ் ரெண்டுமே வந்து இருக்கும். ஒரு பேக்கெட் வந்து ஒரு இடத்துல வந்து 6 ரிங்கெட் போட்டிருப்பாங்க, ஒரு இடத்துல வந்து 7 ரிங்கெட் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா 12 வெள்ளி அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கடையில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து கிடைக்கும். அதுவுமே வந்து பேக்கெட்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு பேக்கெட்டில் வந்து ஒரு 8-9 ஜாக் ஃப்ரூட் வந்து இருக்கும். அது வந்து 5 ரிங்கெட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் அது வந்து கிடைக்கும். அதனால் இங்கே வந்து அது கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு தான் வந்து வருவோம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிங்க் கலரில் வந்து கொய்யாக்காய் வந்து கிடைக்கும். இது வந்து 1 கிலோ பார்த்திங்கன்னா 15 ரிங்கெட் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவுமே இந்த கடையில் மட்டும்தான் வந்து கிடைக்கும். அப்புறம் பப்பாளி எல்லாமே பார்த்திங்கன்னா கிலோ கணக்கு தான். ஸோ அது எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 கிலோ பார்த்திங்கன்னா 7 ரிங்கெட் வரும். ஸோ அந்த ஒரு பழம் ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும். இல்லை உங்களுக்கு ஹாஃப் வேணும்னா ஹாஃப் கூட வந்து அது பழுத்து இருந்துச்சுன்னா கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சப்போட்டா இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த கடையில் மட்டும்தான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஆரஞ்சு கலரில் வந்து இருக்க ஸ்வீட் பொட்டேட்டோ. அந்த ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 5 ரிங்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன், மஸ்க்மெலன் இதெல்லாம் கூட வந்து கிடைக்கும். ஸோ வாட்டர்மெலன் வந்து பெருசாக ஃபுல்லாக வேணும்னா ஃபுல்லாக கூட வந்து வாங்கிக்கலாம். இல்லை ஹாஃப் போதும்னா ஹாஃப் கூட வந்து நமக்கு கொடுப்பாங்க. இல்லை ஒரு ஸ்லைஸ் போதும்னா ஒரு ஸ்லைஸ் கூட வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து வெயிட் கணக்கு தான். ஸோ அவங்க எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து 5 ரிங்கெட், 6 ரிங்கெட், 7 ரிங்கெட்ஸ்க்கெல்லாம் கூட வந்து அவங்க வந்து ஸ்லைஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில கடையில் ஒவ்வொன்று வந்து வாங்குவோம். ஸோ ஜாக் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா அந்த கடையில் வாங்குவோம். ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கணும்னா இந்த கடையில் வந்து வாங்குவோம். வாட்டர்மெலன் இதெல்லாம் வாங்கணும்னா இந்த கடையில் வந்து வாங்குவோம். அதே மாதிரி கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு கடையில் வந்து வாங்குவோம். வாழைப்பழம் பார்த்திங்கன்னா இன்னொரு கடையில் வாங்குவோம். இந்த மாதிரி மேங்கோ பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வாங்குவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கடையில் ஒவ்வொன்றும் வந்து கம்மி ரேட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்து தான் வந்து வாங்குவோம். ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படிங்கும்போது இந்த கடையில் தான் எப்போவுமே வந்து ரெகுலராக இந்த கடையில் தான் வந்து வாங்குவோம். ஸோ நமக்கு என்னெல்லாம் வந்து காய் வேணுமோ அது எல்லாமே இந்த அண்ணா கடையில் தான் வந்து வாங்குவோம். ஸோ காயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தக்காளி வந்து எப்படி ஊரில் வந்து ஒரு டைம் வந்து அதிகமாக வந்து ரேட் இருக்கோ அதே மாதிரி தான் எங்கேயுமே. சில டைம் பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 2 ரிங்கெட்டுக்கு வந்து இருக்கும். லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 10 ரிங்கெட் வரைக்கும் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் எப்படி ஊரில் வந்து காய்கறி விலை வந்து ஏறி இறங்குதோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் வந்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்தியாவில் கிடைக்கிற மாதிரியே வந்து இருக்கும். எங்களுக்குமே வந்து பெருசாக இதை வந்து தெரியாது வந்த புதுசில். ஸோ நான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க தான் வந்து சொல்லுவாங்கன்னு. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட் டைமே வந்து எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த கடையில் இதெல்லாம் வந்து வாங்கலாம், இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க தான் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் இங்கே தான் வந்து வாங்குகிறோம். சில இடத்துல வந்து இங்கே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சில இடத்துல வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பட் எங்களுக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருந்ததில்லை. இங்கே வாங்குற மாதிரி எங்களுக்கு வேறு எங்கேயுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருந்ததில்லை. ஸோ அதனால எனக்கு வந்து ஓகேவாக இருக்க விஷயம் உங்களுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி தான் நான் இதை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே பக்கத்தில் வந்து பிரிக்ஃபீல்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மார்க்கெட் வந்து Thursday வந்து போடுவாங்க. ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது, காஸ்ட் வைஸும் சரி, அந்த வெஜிடபிள்ஸோட குவாலிட்டியும் வந்து சரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் டக்குன்னு ஏதோ ஒரு கடையில் போய் ஏதோ ஒரு திங்ஸை வாங்கிட்டு இல்லை இது அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. அந்த மார்க்கெட்டில் இருக்க எல்லா இடத்தையுமே பாருங்கள். எங்கே உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குது, எங்கே நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து டிசைட் பண்ணி வாங்குங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியும் வந்து மைண்ட் செட் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இங்கே வாங்கினா ஓகேவாக இருக்க மாதிரி தோணும், ஒருத்தவங்களுக்கு
ஒருத்தவங்களுக்கு அங்கே வாங்கினா வேற ஒரு கடையில் வாங்கினா நல்லா இருக்க மாதிரி தோணும். ஸோ அவங்கவுங்க மைண்ட் செட் பொறுத்து தான். ஸோ நான் இந்த கடையில் வாங்குவேன் அப்படிங்கிறங்காட்டி நான் உங்களையே அங்கே வந்து வாங்க சொல்ல, ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி அந்த மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றுங்க, எங்கெங்கே என்னென்ன ரேட் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், எங்கே நல்லா இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா எங்காவது ஒரு கடையில் வந்து வாங்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்டில் வந்து ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் ஆப்பிள் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 5 ரிங்கெட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 6 ரிங்கெட், 7 ரிங்கெட் இதெல்லாமே வந்து நான் காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்சசரிஸ் ஷாப் மட்டும் இருக்கும். அதாவது பேகு, அதுக்கப்புறம் வந்து பர்ஃப்யூமு, கூலர்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே பர்ஃப்யூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரிங்கெட்ஸ்க்கு தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பிராண்டடாக வந்து இருக்குமா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் எல்லாமே வந்து 10 ரிங்கெட்ஸ். அதே மாதிரி வந்து வேலெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஷாப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்ஸ்க்கான டாய்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஏரோப்ளைனு, அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் இந்த மாதிரி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்பேக்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ஒரே ஒரு ஷாப்பில் மட்டும் வந்து இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியுமே வந்து ஃப்ரூட்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டில் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே அதாவது பனானா, ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து பேஸ்கெட்டில் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவுமே வந்து இந்த இடத்துல வந்து கொய்யாக்காய் வாங்குவோம். 1 கிலோ பார்த்திங்கன்னா 8 ரிங்கிட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பிங்க் கலர் கிடையாது, ஒயிட் கலர் தான். பட் ஆனால் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே கொய்யாக்காய் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொய்யாக்காய் வந்து இங்கே வாங்குவோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்தால் நமக்கு வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஊர் சந்தையெல்லாம் வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நைட் டைம் தேர்ஸ்டே வந்துச்சுன்னா ஒரு மாதிரி வந்து ஜாலியாக இருக்கும். ஐ மார்க்கெட் போகலாம் அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பாம் கோட்டு. ஸோ பாம் கோட்டுக்கு அந்த இடத்துல தான் முன்னாடி தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு கட் போகும். ஸோ அதுவுமே வந்து இந்த மார்க்கெட்டோடது தான். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஷார்ட்ஸு, ஜீன்ஸு, டிஷர்ட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த சைடில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட் வந்து 10 ரிங்கெட்ஸு, 12 ரிங்கெட்ஸ், 15 ரிங்கெட்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஒரு ட்ராக் பேண்ட்லாம் பார்த்திங்கன்னா 25 ரிங்கெட்ஸ் இந்த மாதிரி ப்ரைஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வேணும்னா நீங்கள் இங்கேயுமே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் சில ஆக்சசரிஸ் அதாவது பேண்டு, பின்னு, செயின் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வடை, போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். இதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்லா சூடாக அங்கேயே வந்து அப்போவே வந்து போட்டிருப்பாங்க. பருப்பு வடை, உளுந்து வடை, அதுக்கப்புறம் வந்து சமோசா, அப்புறம் கொலக்கட்டை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ராகி கொலக்கட்டை இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்டஃப்டு கொலக்கட்டை, பச்சைப்பயிறு அந்த இது இருக்கு இல்லையா சூலியம், அது எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ வேணும்னா அதுவும் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து கரும்பு ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா 3 ரிங்கெட் வந்து கொடுப்போம். ஸோ சூப்பராக இருக்கும். தாரிக்காக்கு வந்து அது வந்து ஃபேவரட். இங்கே மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே ஜூஸ் வேணும் அப்படின்னு தான் வந்து கேட்பா. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபேவரட். இது வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இங்கே மார்க்கெட் வந்தீங்க அப்படின்னா. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா வந்து மலேசியாவோட ஈவினிங் மார்க்கெட், அதாவது காய்கறி சந்தை. இதை வந்து பசார் மலம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலாயில் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் சந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கா இல்லையா, எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.